மகாராணி உரைத்தபடி மறுநாட்டு மல்ல கால வச்சு நாடே கூட்டு சொல்றான். இந்த நாடே கூட்டு சொல்றான். ஆமா நீ நைட் இந்த ஊர் மல்ல கால வச்சுக்கணும். இந்த ஊரும் கூட்டு சொல்றான். ஊரு குட்டி சோற போறதுக்கு தான் பெரியவங்க பணம் கொடுத்து நாடகம் வச்சிருக்காங்களா? நான் சொன்னேன். ஆமா என்ன நெத்தியில 11 ஐயா இப்ப கதை பெரிய முதல்ல எல்லாரும் காட்டிட்டு வா போ. நல்லா பாரு. ஐயா தினதோற தலைவலி யாருக்கு? உனக்கு. அதனால தலைவலி தாங்க முடியாது. தாங்க முடியாம குடு போய் எங்க அம்மாவை கேட்டேன். என்னன்னு கேட்டேன்? அம்மா தினதோற தலைவலிக்குது. தலைவலிக்குது. ஏதாவது வைத்தியமா சொல்லுமான்னு கேட்டேன். சரி எங்க அம்மா சொன்னாங்க. என்னன்னு? ராஜா தலைவலி போனா நெத்தில 10 போடுறேன்னு சொன்னாங்க. நீ என்ன செஞ்ச? எங்க அம்மா பேச்சு கேட்டு நெத்தில 10 போட்டு தலைவலி போச்சா? 10 போட்டு தலைவலி போல எனக்கு 11 போட்டா 11 போட்டு டேய் 10 இந்த 10 கிடையாது. ஒரு மெடிக்கல்ல போய் தாளை வாங்கி தரது தான் பெரியவங்க 10ன்னுவாங்க. அத விட்டுட்டு 10 11 போட்டா தலைவலி போகும். வேற என்ன போட்டா போவோம்? இதோட நீ 10 போடாத 11 போடாத. ராசியான நம்பர் 19 போடுற தலைவலி போயிடும். இதுல 9 வருதா? நம்பர் போனா மொத்தம் அந்த நம்பர் தான் வரும். சளி சுத்தி எல்லாரும் கீழே போடுவாங்க. நீ நான் வந்து வாயில விடுறியா? வீண் மாத்து தேவை கிடையாது. மறுநாடு வந்தடைந்து விட்டோம். இளவரசி சந்திக்க வேண்டாம். வரிப்பணத்தை வசூலிக்க வேண்டாம். புறப்பட்டு வர போறோம். கால வச்சு இல்லையோ எனக்கு வேண்ட முத்தாரம் கிடைச்சிருக்குடா. என்னது மூத்திரம் கட்சிடா? முத்தாரம் இந்த முத்தாரம் இந்த நாட்டுல யாருக்கு கேளு. குட்டு போயிடலாம் கேட்டு பாடுறா. மாமா முத்தாரி ஆக்குமா கேளுமா குத்துறோம். ஏன்னா ஆத்துக்கு சூத்துது. டேய் சொத்துடா பாவி. தமிழ் மாட்டிக்கிட்டு தாண்டவ மாத்துறா உங்க கிட்ட. அம்மா இந்த முத்தாரி யாரு கேளுமா குத்துறோம். கேளுங்கம்மா. ஐயா யாரு முன்ன வந்தாங்க? உண்டா யாரு முன்ன வந்தாங்க? டேய் இது சாதாரண முத்தாரம் கிடையாது. இது இருக்கும் இந்த சாதாரண மக்களால இந்த முத்தாரத்தை அறிய முடியாது. ஆமாங்க. பெரிய பெரிய பணக்காரர்களால தான் இந்த முத்தாரத்தை அறிய முடியும். ஆமா அதனால என்ன செய்யலாம்? இந்த முத்தாரத்தை நம்மளே வச்சுக்கலாம். ஒண்ணு வேண்டாங்க. வேண்டு குத்துறங்க. டேய் இத வித்தனா இதுல பாதி பணம் உனக்கு நான் தரேன். லட்சமா பாதி பணமா? ஆமா லட்சமா இது பாதி பணம் தேறங்க. வேற என்ன? இந்த நேரத்துல இந்த சமயத்துல எனக்கு ஒரு 10,000 முட்டை போதும். அப்படி அந்த பாத்துக்கலாம். தெரியவில்லை. விளக்கமாக உரைத்தால் விவரமாக புரியும் என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய விளக்கத்தை உரைக்கட்டுமா? ஆகட்டுமே. முல்லை நாட்டு தலைமை என்னுடைய பெயரோ முரளி. அப்படியா? வணக்கம்ங்க. என்னங்க இவன் சமத்தோடு வாழ்ந்திருப்பார். அந்த காரணம் நாங்கள் வந்து நோக்கம் என்ன தெரியுமா? என்னங்க? நீங்கள் எங்களுடைய நாட்டிற்கு 5 ஆண்டு காலமாக வரிப்பணம் கட்டவில்லை. அதை வசூலிக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் நாட்டை ஓடி வந்திருக்கிறோம். அப்படியா? என்னங்க இந்த நேரத்துல இல்லை. இப்போதே பணம் எதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எந்த பணத்தை கொடுத்தாற்பது? பணம் இல்லையா? கிடையாதுங்க. நீங்கள் பணத்தை கட்ட முடியாது என்றால் இந்த நாட்டை விட்டு எங்களால் ஒரு அடி கூட எடுத்து. அப்படியா? பணமே என்றாலும் பரவாயில்லை. விலை மதிக்க முடியாத முத்தம் கொடுங்க. தளபதியாரே விலை மதிக்க முடியாத முத்தம் வருது. அது ஏன் தவறு? வந்து போச்சா? அட பாவியா. ஓ நமக்கு எல்சி அதுவா? அதேதான் போட்டு மேரிய. குடுத்துரு. கம்முனுங்க. கலக்குது. எனக்கு நல்லா கலக்குது கம்முனு. தளபதியாரே என்ன கலக்குறீங்க? நாங்க ஆராய்ச்சி செஞ்சுக்கிறோம். தண்ணி ஊத்தி கலங்க தர மொண்டு குடிங்க. ஏங்க சொல்லுங்க. உங்களுடைய முத்தாரம் கிடையாது. கிடையாது. இதற்கு முன்பதாக நீங்கள் எங்கெல்லாம் சென்றிருந்தீர்கள்? மலரும் தென்னிலும் ஆடின பாடியும் தந்தாத்துமாக அடடே மலர்வனம் சென்று அழகாக ஆடி பாடி கொண்டிருந்தீர்கள். ஆமாங்க. அவர்தான் எங்கேயாவது முத்தாரம் இருந்து கீழே விழுந்திருக்கலாம். அப்படியா? மூவரம் மலர்வனம் செல்வோம். முத்தாரத்தை தேடி பார்ப்போம். முத்தாரம் கிடைச்சா நல்லா புறப்பட்டு வாங்க. எப்படியா ஒன்று இளவரசியாரில் இருந்து சாகசமாக தப்பித்து வந்துவிட்டோம். இனி இங்கு இருக்க கூடாது.
சரி தூக்கி பார்த்தேன். ஏய், கடவுள் வந்து ஒரு மனுஷனுக்கு மூளையை தலையில தான் படைப்பான். ஆமா இதுவா. உனக்கு பாவம் தூக்கத்துல உடம்பு ஃபுல்லா பறிச்சிட்டு இருக்கிறான்டா. நல்லா நல்லா தேடி பாருடா. சரி பாக்கலாம். இளவரசியாரே, எதற்காக மீண்டும் மீண்டும் என்னை பின்பற்றி வரீங்க? அன்பழகா, நான் அதுக்காக வரலை. மலரோடு வந்த மாறினம் பரிடம் சந்தோஷமா இருக்கு இல்லையா? விலை மதிக்க முடியாத முத்தார் ஒன்று போறது. அது எங்கே தவறு விட்டது? அது தேடி கொண்டுதான் இப்போ வந்தேன். விலை மதிக்க முடியாத முத்தாரமா? விலையே மதிக்க நான் முடியாது. பார்க்கவில்லையே. பார்க்கவில்லையா? இல்லை. அப்ப நீங்க தெரிஞ்சு அனைவரும் சேர்ந்து யாருவர்? இவரா? கொள்ளை நாடு கொள்ளை நாட்டு தளபதியா? தளபதியார் அவர்களே, என்னப்பா? வணக்கங்க. ஓ, வணக்கம். 4 நாளைக்கு நல்லா இரு. ஆமா. எது எடுத்துட்டு போனா நமக்கு என்ன? அதானே. ஏங்க, சொல்லுங்க. யாருக்கு அப்படியே ஆளு பார்க்கறதுக்கே மார்க்கமா இருக்கான்? என் தோட்டத்து வேலைக்காரன். அடடே, உங்களுடைய தோட்டத்துல வேலை செய்யக்கூடியவனா? ஆமாங்க. இவனை பார்த்தா அப்படி எனக்கு சந்தேகமா இருக்குங்க. சந்தேகமா இருக்கா? என்னங்க சந்தேகமா இருக்கு? உங்களுடைய தோட்டத்துல வேலை செய்யறான்னு சொல்றீங்க. ஆமா. உங்களுடைய முத்தாரத்து இவன் தான் கலவான் இருப்பான் நான் நினைக்கிறேன். தவறு நினைச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இங்க வேலை செஞ்சிருக்கான். அதுமே செய்ய மாட்டாங்க. அப்படி இல்லைங்க. சொல்லுங்க. சந்தேகம் என்பது ஒரு தொற்று வியாதி. வியாதி. அதை உடனே குடிஞ்சு நிவர்த்தி செய்து கொள்ளணும். அப்படியா? அவன் மீது எனக்கு சந்தேகம் வந்து வந்து விட்டது. அவனை சோதனை செய்தா சந்தேகம் உங்க தீர்ந்தா. விருப்பம் ஆகுங்க. என்னடா மூச்சு வந்தா? ஏத்தமா. நீ பண்ண பிரகாரம் நான் சோதனை செய்து பார்த்துக்க. அது இருந்துதா? எதுவுமே இல்லைங்க. ஒருவேளை தவறுதலா சந்தேகப்பட்டுட்டுமா? ஆமாங்க. எப்படியா ஒன்று? உங்கள் சந்தேகம் தீர்ந்து விட்டது. சென்று வரட்டும். அங்கிட்டு போயிட்டு வா. வாடா இங்க. எதற்காக? என்னடா இது கையில? கொடோ. குடமா? ஆமா. எதற்கு? அன்று ஆடுமதி காலையில் எழுந்தவுடன் இதோ இருக்க வேண்டிய பூந்தோட்டத்தில் இருக்க வேண்டிய பூச்செடிகளுக்கெல்லாம் நீர் ஊற்றக்கூடிய குடம். அடடே, இதோ இருக்கும் இந்த செடிகளுக்கு நீர் ஊற்றக்கூடிய குடமா? இந்த குடத்தின் மீது எனக்கு சந்தேகம். அறிவிருக்கா? மல என்று ஆள் வளர்ந்திருக்கீங்களே தவிர அந்த அளவிற்கு ஆறு அறிவு படைத்த மனிதன் தவறு செய்வான். அந்த மனிதனை எடுப்பான். இந்த கொடை எடுக்குமா? இந்த கொடை எடுக்குமா என்று அந்த கொடை எடுத்திருக்காத அந்த முத்தாரத்தை இவங்க கைத்துல இருக்கிற முத்தார் அறுத்து கீழே விழுந்து அதை உன் கையால எடுத்து அந்த குடத்துள்ள போட்டிருந்தா அப்படி என்றால் இந்த குடத்தின் மீது உனக்கு சந்தேகம் உண்மைதான். உன்னுடைய சந்தேகம் தீர வேண்டும் என்றால் இப்போதே டேய், உன்னை எவ்வளவு நல்லவன் நினைச்சு இப்ப தாவ செய்துட்டே. நன்றி கட்டளை. இளவரசியாரே, ஒருபோது நான் எப்போதுமே நான் தவறான பாதையில் நடக்க மாட்டேன். இது என்னவோ எனக்கே தெரியும். டேய், வீண் வார்த்தை பேசக்கூடாது. தளபதியாரே, அப்பதான் சொன்னீங்க இவன் மூஞ்சி ஒரு மார்க்கம் இருக்குது. நான் தான் கேட்கவில்லை. நான் சொன்னா யாரு தான் கேக்குறீங்க? கண்டிப்பாக நான் கேட்பேன். இவனை அடிமலை அடி அடிச்சு திரைத்தால போடுங்க. அப்படியாகட்டும். போயிட்டு வரட்டுமா? அம்மா, பார்த்து பத்திரமா போங்க. ஏங்க? பின்னாடி திருட்டு பசங்க இருக்கிறானுங்க. நீங்க இருக்கும்போது என்ன போற? இப்ப நானும் அந்த லிஸ்ட் தான். பார்த்து பத்திரமா. நம்மள பக்கம் இருக்க மாட்டியா? பாத்தியா? நம்மள பார்த்து என்ன சொன்னா? அறிவில்லையா? ஆளை வச்சு உனக்கு அறிவில்லையா? டேய், திருட்டு பையனே. நான் உனக்கு எவனன்? வர்றான். என்ன நீ கொண்டாடி உள்வுட்டா உள்விலை என்னடா சொல்றான்? செயலை வளர்த்த மகன் என்று குறித்திட்டே வள்ளுவன் குழந்தை அதை பத்தி தான் போறேன். என்ன சொல்றான்? உலகமடா